ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க சோகம் ஆகிறீங்க என்றால் அதற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள் என்ற அர்த்தம். எந்த விஷயத்துக்கும் சோகமாகாது. கண்ணீரை உப்பு தண்ணி தான் வெளியேற்றணும் முடிவு பண்ணிட்டேனா, இப்படி வெளியேற்றாத, இப்படி வெளியேத்து, இங்கிருந்து வெளியேத்து. ஏன் இங்கிருந்து வெளியேற்றுற? பொம்பளை பிள்ளை அழக்கூடாதுங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வசம் இருக்கு. ஏன்டா அழுவுறே பொம்பளை பிள்ளை மாதிரி? ஏன் அவனுங்களுக்கு அழுகே வராதா? அழுதா பொம்பளையா? அப்படி என்றால் அந்த வசையை நாம் என்ன செய்வது? முனுக்குனா உடனே அழுகின்ற குழந்தை. பாரதி சொல்கிறான், என் குழந்தைகளே, தேம்பி அழும் குழந்தை நொண்டி, நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. போராடு. போராட்டங்கிறது என்ன தெரியுமா? யாரையும் திட்டுறதில்ல, ஜெயிச்சு காட்டுறது, படிச்சு காட்டுறது, புரிஞ்சுக்கிறது. நான் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வாசிப்பது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு. ஆனால் அந்த பொழுதுபோக்கு தான் எனக்கு பணத்தையும் பயணத்தையும் புகழையும் செல்வாக்கையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் தருகிறது. பொழுதுபோக்கு அப்படி மாற்றிக்கொள். இந்த உலகம் உனக்கு வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது என் குழந்தைகளை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் 2 பேரை மட்டும் நம்பாத. +2 முடிக்கிற வரைக்கும், காலேஜ் போனாலும் அதுதான். 2 பேரை மட்டும் நம்பாத. ஒருத்தவங்க உன் இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்க வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த 2 தான் வாழ்க்கையை சீரழிக்கும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்கோம். புரியுதா? யார்கிட்ட தெரியுமா டவுட் கேட்கணும்? அதுகிட்ட இல்லை, டீச்சர்கிட்ட கேளு. டீச்சர்கிட்ட கேளு. இன்டென்ஷன் தப்பா இருந்துச்சுன்னா தப்பா கூட சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் ஆசிரியருக்கு ஒருபோதும் இன்டென்ஷன் தப்பா இருக்காது. நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபடக்கூடியவர்கள். நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேங்க, ஆசிரியர்களை நம்புங்கள். நான் ஆசிரியையாக இருப்பதனால் சொல்லுகிறேன், ஆசிரியைகளை நம்புங்கள். உங்க ஆசிரியை, உங்க குழந்தையினுடைய ஆசிரியை உங்களை கூப்பிட்டு அவளை பத்தி ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நம்புங்க. உங்கள் பிள்ளைகளை சத்தியமா சொல்ற, முழுசா நம்பாதீங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இது பல இடங்கள்ல நான் சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகள் நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது நான் நினைக்கிறீங்களா? இப்ப இல்லடா, அது முன்னால சொல்லி அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறீங்க, அது கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுங்களுக்கு எப்படி காதல கேட்கும் தெரியுமா? இப்படிதான் கேட்கும். அது எங்க இங்க வாங்குறது? அங்கே உங்க வாயிலேயே அடிச்சுட்டு போயிடுவா. நான் நம்புறதே இல்லையே, ரிசல்ட் தான் பார்ப்பேன். ரிசல்ட் வெறும் சொல்லால் அல்ல வாழ்க்கை, சொல்தான். ஆனால் அந்த சொல் புரிய வேண்டும். பெற்றோர்களுக்கு என்று அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல், நான் சொல்லுகிறேன், தேவதையின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல். இறைவன் விரும்புகிறான், அதனால் பெற்றோர்கள் நம்மிடத்தில், ஆசிரியர்கள் நம்மிடத்தில் பேசுகிறார்கள். அந்த சொல்லை நான் சொன்னேன்ல, என்னுடைய இன்னொரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்துட்டு பேசாத அப்படிம்பாங்க. கிளாஸ்ல பேசுவேன், நான் கிளாஸ்ல பேசிட்டே இருப்பேனா. ஒரு நாள் என் டீச்சர் என்னை எழுப்பி நிற்க வச்சாங்க. எனக்கு பிடிக்காத டீச்சர் அது. நான் ஏந்தினால என் 9 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஃபேன்ஸ். பயங்கரமாக சிரிக்கோங்க, நான் ஏந்தா உட்காந்தா எல்லாம் சிரிக்கோங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். இந்த மிஸ் சொன்னாங்க பேசாத அப்படின்னாங்க. என்னை பார்த்து நான் ஏந்திரிச்சு நின்று, இங்கே இருக்குது வாய்ஸு, மைண்ட் வாய்ஸா, பெரியவங்க முன்னால் எதிர்த்துலாம் பேச மாட்டேன் நான், எப்போவுமே பேச மாட்டேன். பேசாத அப்படின்னாங்க. இங்கே வருது வாய்ஸு, மைண்ட் வாய்ஸு. யாரை பார்த்து சொல்கிற பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிற? இங்கே இருக்குது வாய்ஸ். நான் உடனே பேசாதன்னு உடனே வாயை கடிச்சிட்டு இந்த 6 பேர் 9 பேர் 9 சிரிக்குது. யாரை பார்த்து பேசாதங்குது இந்த டீச்சர்ன்ட்டு. அந்த டீச்சர் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமோ பர்வீன் சுல்தானா அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத அப்படின்னாங்க. அப்படியே மடியில வாங்கி வச்சுக்கிட்டேன் குழந்தைகள் அந்த வார்த்தையை. ஆகாத டீச்சர் தான். அந்த டீச்சர்ல சாமி வாங்கி வச்சுக்கிட்டேன். அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கேன். அப்சர்வேஷன், கவனி.
உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதனை கவனி. உன் கடமையை செய். உனக்கு என்று வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த. எது தெரியுமா குழந்தைகளே நமக்கு தடை? நம்ம அம்மாவோ நம்முடைய அப்பாவோ ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்லுகின்ற பொழுது மறுபடியும் நாம் செய்கின்ற பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அவர்கள் நம்மை துன்புறுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் செய்யாதே என்று சொல்லுவதற்கு பின்னால் அவர்கள் செய்தோ அல்லது மற்றவர்கள் செய்து பார்த்தோ அதனுடைய விளைச்சலை, அதனுடைய விபத்தை புரிந்தவர்கள். அதனால் சொல்லுகிறார்கள், இதை நீ செய்யாதப்பா, நீ மட்டும் ஒழுங்கா. இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம போயிடுறோம். நான் சொல்லட்டுமா, ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே சாக்கடையில விழுந்து புரண்டுகிட்டு கிடக்கிறான். புரண்டவன் சொல்றான், குடி வாங்க வந்தவனை பார்த்து சொல்றான், தம்பி குடிக்காதரா, போயிடு, குடிக்காதராங்கிறான். அப்ப நாம என்ன டயலாக் சொல்லுவோம்? டேய், குடிக்காதேன்னு சொல்றதுக்கான ஒரே தகுதி மகாத்மா காந்திக்கு தான்டா இருக்குது. உனக்கு இருக்குதா? நீ சொல்லலாமா? எனக்கு நீ ஏன் சாக்கடையில கிடக்கிற நீ சொல்லலாமா? நான் அவன் சொன்னா, குடிக்காதேன்னு சொல்ற தகுதி எனக்கு தாண்டா இருக்கு. ஏன்னா குடிச்சா என்ன ஆவேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அதனால தாண்டா சொல்றேன், குடிக்காதேங்கிறான் அவன். பல நேரங்களில் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்கள் அந்த காரியத்தை செய்து அதனால் ஆழமாக பாதிப்படைந்து விபத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அதனால் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை செய்யாதே. தமிழறிவுமணியன் சொல்லுவார், முதுகு தண்டை எப்படியும் 8 முறையாவது ஒரு நாளைக்கு நிமிர்த்தி வைக்க வேண்டும். அப்படி நிமிர்த்தி வைக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக சாவு காலன் வரமாட்டான். இந்த இடத்தை ஸ்டே அலர்ட். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ், முதுகு தண்டை அப்படி வச்சு கூன் போடவே கூடாது, அப்படி இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு கொண்ட பெண்கள் திரும்புவதில்லை. நான் ஒரு ராமாயணம் முழுக்க படிச்சு பார்க்கிறேன், துளசிதாசர் படிக்கிறேன், வால்மீகி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன். எந்த ஒரு காப்பியத்திலும் சத்ருக்னன் ஒரு போரிலே ஈடுபட்டதாகவும் அந்த போரிலே ஜெயித்ததாகவும் பகை அழித்ததாகவும் குறிப்பு இல்லை. அப்ப அவன் என்ன பகை அழித்தான்? இப்ப போராடாமலே செத்து போயிட்டான் அவன்? இல்ல, அவன் போராடி இருக்கிறான், போராடி அந்த பகையை வென்று இருக்கிறான். அப்படி என்றால் அவன் போராடிய பகை என்ன? சத்ருக்னனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னா, பரதனின் பின்னால் நடப்பது. பரதன் அப்படிங்கிறவன் யாருன்னா கைகேயிக்கு பிறந்தவன். ரொம்ப ரொம்ப சரிஸ்மேட்டிக் ஃபெலோலாம் கிடையாது. அவன் அழகனும் கிடையாது, அவன் ஆற்றல் வாய்ந்தவன். அவனுடைய ஆற்றல்லாம் ஒன்றும் தெரியாது வெளியில். அவனை பற்றி எந்த குறிப்பும் பெருசா கிடையாது. அவன் 13 வருஷம் கைகேயினுடைய அப்பா வீட்டில் வளர்ந்தவன். அவனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனா பரதன் எங்க இருப்பானோ சத்ருக்னன் அங்க இருப்பான். எப்படி ராமன் எங்க இருக்கிறானோ லக்ஷ்மணன் அங்க இருப்பானோ, பரதன் எங்க இருப்பானோ சத்ருக்னன் அங்க இருப்பான். இப்போ சத்ருக்னனுக்கு பரதனோடு இருக்க முடியாதபடிக்கான ஒரு பகை உண்டு. அந்த பகை எதுனா, ராமன் அப்படிங்கிற ஒரு சௌந்தரியம், ஒரு அழகு. ராமன் இஸ் an ultimate hero. அவன் பேரழகன், பெருமரசன். அவனை போல் ஒன்று கிடையாது உலகத்தில். அவனோடு பிறந்திருந்தாலும் ராமனுடைய பேரழகு தன்னை கவர்ந்து விடக் கூடாது என்பதற்காக, தான் எதற்காக பிறந்தோமோ பரதனிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, ராமன் என்கின்ற சௌந்தரியம் என்கின்ற பகையை தன் வாழ்க்கையில் தன் எண்ணங்களை ஈடேற்ற முடியாமல் வந்திருக்கக்கூடிய அந்த பேரழகு என்கின்ற பகையை வென்றவன் சத்ருக்னன். நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டானா ராமனை, பரதனை தான் பார்த்துட்டு இருப்பானா. மற்றவர்களுக்கு அது உயர்ந்ததாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். ஆனால் உனக்கு உன் கடமையை செய்வதற்கு அது தடையாக இருந்தால் அது உனக்கு பகை. என் குழந்தை, அந்த பகையை வென்று காட்டு பார்க்கலாம். அது எதுவாக இருக்கலாம். இந்த வயதிற்கான தடுமாற்றமாக இருக்கலாம், உன் தாய் தந்தையர் மீது இருக்கின்ற கோபமாக இருக்கலாம், உனக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், அல்லது சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், உன்னுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கலாம், உன்னுடைய கவனச்சிதறலாக இருக்கலாம். எது இருந்தாலும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு அது தடை என்றால் அது உனக்கு பகைதான். தூக்கி தள்ளி போடு, பசியோடு இரு, காத்திரு. இப்ப உனக்கு இருக்கிற ஒரே கடமை குழந்தைகளை படிக்கிறதான். பிள்ளைகளா, வேற எந்த வேலையும் உனக்கு கிடையாது. ஒழுக்கமா இருக்கிறது, பெற்றோர்களுக்கு செவிசாய்ப்பது, பெரியவர்கள் பேச்சை கேட்பது, ஆசிரியரை கவனிப்பது,
நம்ம கிளாஸ்ல நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் சொல்லு. பிடி பீரியடா? அவ்வளவு நல்ல பிள்ளையா நீ? அதுல 2-3 புளி மூட்டை இருக்குமே, போவாதே, அது கிரவுண்டுக்கெல்லாம் போவாதே, இருக்கா இல்லையா? ஏய், என்னுடைய டிஃபன் பாக்ஸை வெளியில வச்சிருக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னு சொல்ற புளி மூட்டைலாம் இருக்குது. எந்திரிச்சு போய் செய்யாது எந்த வேலையும். அந்த நோட் அங்க இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லும். நீ எந்திரிக்காது, வெயிட்டை தூக்கவே தூக்காது. அதனால பிடி பீரியட்ல இருந்தாலும் நம்ப மாட்டேன் நான். உண்மையா சந்தோஷமா இருக்கிற ஒரு டைம் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். அதுல ஒரு துரோகி இருப்பா, இல்ல துரோகி இருப்பான். நேரா ஸ்டாஃப் ரூம் போய் சப்ஸ்டியூட்டாவது யாரையாவது கூப்பிட்டு வரோம் பார்த்திருக்கியா? பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம். நான் எப்பவுமே அந்த பிள்ளைய கவனிப்பேன். நான் மற்ற 29-30 ஜாலியா இருக்குது, இந்த ஒண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுமா? டெஸ்ட் நெருங்குது, கரெக்டா ஃபீஸ் கட்டி இருக்கிறேன், இன்னைக்கு இந்த போர்ஷனை எடுக்கணும், வரல, என்ன பண்றது? போய் தான் பாப்போம், கிளம்பி போறான் பார், அவன் தான் ஜெயிக்க பிறந்த குழந்தை. அப்போ அவன் வில்லன் மாதிரி தெரிவான், ஆனால் உண்மையிலேயே he is the smartest, she is the smartest girl. உனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரே பணி என்ன? படிக்கிறது, அவ்வளவுதான். அதுக்காக தான் வந்திருக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங்லாம் இது கிடையாது, இந்த வாய்ப்பு கிடையாது. பிள்ளைங்களுக்கு சொல்றேன், இப்போ ஏதோ முடிவு எடுத்துறாது, ஏதோ ஒண்ணு வந்து சேர போகுது இல்ல, அது வரைக்கும் ஜாலியா இருந்து தொலைய. எதுக்காக போய் அதுல சிக்கிற? இந்த வயசுங்கிறது நீ சந்தோஷமா படிக்கிறதுக்கான வயசு என் குழந்தைகளே. நல்லா தெரிஞ்சுக்கோ, நம் துக்கங்களோ, நம் துயரங்களோ, நம் உணர்வுகளோ அடுத்தவர்களுக்கு அது ஒரு கேலி பொருளே தானே தவிர நம் வாழ்க்கைக்கு உதவுகின்ற எந்த காதுகளும் குழந்தைகளை இந்த உலகத்தில் யாரிடமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை நீ செலுத்து. ஜெயிக்கிறதுக்கான டிப்ஸ் என்னை நானே கண்ட்ரோல் பண்றது தான். டீச்சர் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்கன்றதுனால இல்ல. இந்த போன் இருக்குல்ல, இதை உன்னால இது உனக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா, இந்த அப்ளிகேஷனை வாங்கி போட்டுக்கோ. வாழ்க்கைக்கு தான் நல்லதாவது நடக்கும். கிளாஸ்ல புரியாத பல விஷயங்களை இதுல உன்னை புரிய வைப்பார்கள். எங்கே நீ தோற்கிறாயோ அங்கே நின்று சத்தம் போட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த 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 மொபைல்ல வந்துருச்சு. இப்போ கத்தி மாதிரி குழந்தைகளை எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கு தெரிய வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, இந்த பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்துரு. அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் எப்ப தெரியுமா வரணும்? உன்னை இந்த உலகம் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும். வருங்க. நான் பேசினேன், எங்க அப்பா தழுதழுப்பாருங்க. நான் மேடையில் என்ன பேசிப்பேன், கை தட்டினா அழுவாருங்க, குலுங்கி அழுக வந்துடும். தன் குழந்தை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்றவர்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரே ஒற்றை துணை நாம் தோற்காமல் இருப்பதுதான், இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான், இந்த அறிவை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான், ஜெயித்து காட்டுவதுதான். ஒன்னு சொல்லிடு, அம்மா ஃபெயில் ஆக மாட்டேன், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த நான் பாஸ் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே நமக்கு என்று இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வரம் தாயும் தகப்பனும். தாயும் தகப்பனும். அந்த தாயையும் தகப்பனையும் நீ கனம் செய் என்கிறது பைபிள். அப்படி கனம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் நாம் அடுத்தவர்கள் முன்னால் தலைகுனிந்து நிற்காமல் இருப்பதுதான். நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றேன், மறுபடியும் சொல்லுகிறேன். டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றேன். டீச்சர்ஸ் அவர்கள் தேவதூதர்கள், இறைவனிடம் இருந்து வந்த பரிசு பொருள். பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள், அது நல்ல டீச்சரா மட்டும் உங்க குழந்தைக்கு கிடைச்சிடணும். உள்ள இருக்கு தெரியாது, வெளியில நல்ல ஆசிரியர் கிடைச்சிட்டா போதுங்க, உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலையே பட வேண்டாங்க. அந்த நல்ல ஆசிரியர் என்பவர் யார் தெரியுமா? நல்ல படிக்கிற குழந்தைகளை கொஞ்சிறவங்க இல்ல. யாரெல்லாம் வழிதவறி போக காரணமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பெயிலாரத்துக்கு தயாரா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அணைத்துக் கொள்ளுகின்ற ஆசிரியர்கள் தான் தி பெஸ்ட் டீச்சர்ஸ். தி பெஸ்ட் டீச்சர்ஸ். பக்கத்துல இறுக்கமாக அந்த குழந்தைகளை அவதானித்தல், கவனித்தல்.
ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன். எந்த ஒரு டீச்சர் டைம்க்கு கிளாஸ்க்கு வந்து கதை பேசாம வகுப்பை சரியா கரெக்டா கால்குலேட்டிவா வகுப்பை நடத்தி பயஸ்ட் இல்லாம மதிப்பெண் போட்டு குறைந்த மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் பண்ணி ரெமிடியல் கிளாஸ் வச்சு கரெக்டா எல்லா குழந்தைகளையும் சேர்த்து அரவணைத்துட்டு போகிற ஒரு இன்டெலெக்ட் அரோகன்சி கொண்டிருக்கக்கூடிய டீச்சரை எல்லா குழந்தைகளும் நேசிக்கிறார்கள்.